என்ன மருமோளே ஊஞ்சல் ஆடுது போலுக்கு. ஆமா மாமா, எனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நல்ல ஆடு ஆடு. ஆரியா, நல்ல வேகமா ஆட்டி விடு, அப்பதான் ஜாலியா இருக்கும். ஐயோ 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 ஐயோ, இவர் ஒரு முட்டாள், இவருக்கு ஒரு இளவும் தெரியாது. ஏ ஆரியா, முட்டா பயல நிறுத்து. அத்தை ஊஞ்சலாட ஜாலியா இருக்கு. அடைச்சி இல்ல ஆரியா நிறுத்தல. ஏமா சும்மா சும்மா கத்திட்டே இருக்க? மாசமா இருக்கிற பிள்ளையாராவது கொஞ்சம் வச்சு ஆட்டுவாங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே, எனக்கு நம்பவே முடியல. யோ பெரிய மனுஷா, நீர் என்ன சொன்னீரு? நல்ல ஆட்டு வேக மாட்டா, ஆள் மண்டையும் பாரு. நீதானிட்டு சொன்ன மருமவ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த காலத்துல செய்யணும்னு. மாசமா இருக்கும் போது எல்லாம் செய்யணும்னு சொன்னல. அதுக்கு ஆடலாமா? குழந்தை என்னத்துக்கு ஆகும்? கீழே இறங்கிட்டி மெண்டல். ஏன் அத்தை என்ன திட்டிட்டே இருக்கீங்க? ராசாத்தி கீழே இறங்குமா தங்கம்? அத்தை ஆடாம சும்மாவாது உட்காருதானே. ஊஞ்செல்லாம் சும்மாலாம் இருக்காது, ஆடிட்டு தான் இருக்கும். எனக்கு சேர் போட்டு உட்காரு. போங்க அத்தை. என்ன கீதாக்கு சேலைலாம் உடுத்தின மாதிரி இருக்கு. ரொம்ப மாசமா உங்களுக்கு சேலையில பார்க்கவே இல்லையா? என்ன திடீர் சேலை, கண்ணு முட்டை கண்ணீர், என்னாச்சு? மாடர்ன் ட்ரெஸ்லேயே போனா அது ஒரு இதாக இருக்க மாட்டேக்கு. சேலையில் போனால் தான் ஒரு பணிவாக இருக்கும். அப்படி பணிவா எங்க போக போறீங்க? வடிவமையை பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விட்டு பேக்கரியை திரும்பி கேட்கணும். அதுக்கு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நெசமாலும் அழலை அப்படிதானே? நெசமா அழுக வரதான் செய்யுது. பேக்கரி எண்ணெயை விட்டுட்டு போயிட்டேன்னு அழுக வருது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு வந்து சும்மா நடிப்புக்கு போட்டிருக்கேன். எனக்கு சேலை தான் இப்போதைக்கு கெட்ட பிடிக்காத, கவுனு தானே போட்டு தெரியுவேன். ஆனால் இப்போ மம்மியை ஏமாத்துறதுக்காக சீலை. அந்த பாட்டி கொடுக்கலன்னா என்ன செய்வ? அதான் என்ன செய்யணும் தெரியல. அதை நினச்சாதான் அழுவழுவையாக வருது. சரி வாங்க கழுதைய போய் கேட்டு பார்ப்போம். லாலா கடை சாந்தி கீதாக்கா ஆனாங்க பூந்தி. பாவம் எங்கள் கீதாக்கா, கடவுள் இந்த பேக்கரியை திருப்பி கொடுத்துரு. எங்கள் கீதாக்கா எனக்காக பணம்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கா. இனியை வெளியே எடுத்த என்னோட தோழிகளுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துறாத ஆண்டவா. என்ன ஆரியா, பொண்டடியை வச்சு ஊஞ்சல் ஆட்டத்த மாதிரி தெரியுது. ஆமா வாங்கக்கா. அண்ணி அண்ணி வாங்க அண்ணி. மிந்திலாம் அண்ணி அண்ணின்னு உசுரா இருப்பா, இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை என்னடே. எப்பவுமே நீங்க என் செல்ல அண்ணி தான். அண்ணி வாங்க. ஊஞ்சல் நல்லா இருக்கட்டி. இதே மாதிரி உங்கள் பாபானே ஒரு ஊஞ்சல் வாங்கி போட சொல்ல, எண்ணெய் வச்சு ஆட்ட சொல்லு. மம்மி என்ன பெற்ற தாயே, எப்படி இருக்க? ரொம்ப நடிக்காத சரியா? அம்மா வடிவு தாய், வடிவு மம்மி, ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கோணிட்டு இருக்கு? என்னாச்சு? வாயில் எதுவும் பிரச்சனையா? கையெடுட்டி, நான் கோபமா இருந்தா என் வாய் கோணிட்டு தான் போகும். நீ எதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க இங்கே வந்து? அம்மா வடிவு தாயே, பேக்கரிக்கு எனக்கு கொடுத்துருமா. நாங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிடுமா. அப்படின்னா தெய்வமா பார்க்க, சாமியாதம்மா பார்க்க, என் பேக்கரியை கொடுமா. சே எங்கள் கீதாக்கா இப்படி காலை பிடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு எரிச்சலாக இருக்குது சை. நான் மட்டும் இப்போ பழைய ஜான்சனையாக இருந்தேன்னா எங்கேயாட்டும் களவாண்டாட்டு எங்கள் அக்காளுக்கு பேக்கரி வச்சு கொடுத்துருப்பேன். சார் நான் மாறிட்டேன். அப்படியாட்டி கடைசியாக ஒரே ஒரு களவு மட்டும் பண்ணி எனக்கு ஒரு 50 லட்சம் தாட்டி. செருப்பு பிஞ்சிரும், ஓடிரு. ரொம்ப பணம் போடாத, பேக்கரி திரும்பி தர முடியாது முடியாது முடியாது. உனக்கும் பேக்கரியை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. உன் புருஷாங்க ஒருத்தி கூட வச்சுக்க நல்லா ஜாலியாக கும்மி அடிச்சிட்டு இருக்கான். அப்போ நானும் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன். தாராளமாக இங்கேயே படுத்துறி, மழை பெய்யும், தண்ணி உன் மேலே விழும். உன்னை யார் இப்போ இழுக்க போறா? இங்கேயே கடை. பேக்கரி வேண்டும், பேக்கரி வேண்டும், கை கூப்பி கேட்குறேன், பேக்கரி வேண்டும். கீதா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணி என்னை கெட்டவ மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காத மற்றவங்க முன்னாடி. நான் உன் மேலே உண்மையான அன்பருக்கு விட உனக்கு பேக்கரி வச்சு கொடுத்தேன். உனக்கும் பொறுப்பில்லை, உன் புருஷனுக்கும் பொறுப்பில்லை, 2 பேரும் சரியில்லை. நான் தரமாட்டேன் தரமாட்டேன் தரமாட்டேன். வீணா நேரத்தை வீணடிக்காத. என் போ போ போ. வடிவு மம்மி, நீ மட்டும் இப்போ பேக்கரி எடுத்து கொடுக்கலன்னா நீ என்னை உசுரோட பார்க்க முடியாது. தேவையில்லாமல் விரட்டிக்கிட்டு இருக்காத, இடத்த காலி பண்ணு. என் வடிவு, அவளுக்கு வச்சு கொடுத்த பேக்கரி அவட்ட கூட்டுட்டி எதுக்கு தேவையில்லாம இப்படி அவளை ஆள வச்சுக்கிட்டு இருக்க? பாவம் மட்டி அவ. யோ கிளவா, தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு இருக்குது. வேலையை பார்த்துட்டு போகிறோம். வடிவு மம்மி, இவ்வளோ தூரம் கேட்டு நீ தரமாட்டேன் அப்படித்தானே? முடியுமா முடியாதா? என்னடி அப்படியே மாறிட்ட? நான் பாவம் போல நடிச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன ஆளு ஒரு மாதிரி நிற்க? தர முடியாது.
சரி தரவே வேண்டாம். என் குடும்பம் நாசமா போய் நாங்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கிடந்து சாகுதோம். நீ சந்தோஷமா இரு. உன் பெத்த பிள்ளைனா இப்படி செய்வியா? ஆரையாட்ட இப்படி பிடுங்குவியா? அப்போ ஏன்ட்ட தானே இப்படி பிடுங்கிருக்க? ஆ ஆ ஆ நல்ல கத்து. ஒன்றும் கிடையாது, ஓடு. வாங்க கேர்ள்ஸ் போவோம். அதாவது பாட்டி, நான் உங்கள் சொந்தக்காரவியன் இருக்கிற முறையில் கேட்கேன். பேக்கரியை திருப்பி கொடுங்களேன். ஆமா, இவ பெரிய லண்டன் இளவரசி. இவன் கேட்டதும் கொடுக்காங்க போட்டி. மது, உங்கள் அன்னைக்கும் மரியாதையை பத்துக்க. நீ நீ இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டியாக்கும்? எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணி. சீக்கிரவாட்டி, இவ பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அத்தை, அந்த அக்கா ரொம்ப பாவம் அத்தை. பேக்கரியே கொடுத்துருங்க அத்தை. எனக்கு தெரியுமா, நீ சொல்ல வேண்டாமா. ஊஞ்சல விட்டு இறங்குமா. என் வடிவு இப்படி செய்யாதட்டி, அடுத்த குடும்பத்து பாவத்துல விழாதட்டி. யோ கிளவா, ஒரு வாரம் கழிச்சு நானே கொடுத்துருவேன். தேவலாம நீ பேசிட்டு இருக்காது. ஆனா கீதா இந்த மாதிரிலாம் கத்துறானா நான் நிரந்தரமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஆமா, கேள ஆரியா, உங்க அம்மைய பாருல. ஒருத்தவளுக்கு ஒன்று கொடுத்துட்டு அதை புடுங்கினா அது அசிங்கம் இல்ல. அவங்க குடும்பம் இந்த சாப்பாட்டுக்கு என்ன செய்யும்? மெண்டல் கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் டக்கு புக்கு அந்த பேக்கரியை வாங்கி கூடு. அங்க ஒரு கரிச்சட்டி மண்டையன்னு ஒரு கிறுக்க உட்காந்துருக்கா, அவனை அடிச்சு விரட்டு. சரிப்பா. ஏம்மா, கடைசி அப்பாவுக்கு தெரியாம நகை அடகு வச்சு அந்த சான்சனையை ஜெயிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்க, அப்படித்தானே? நீ இது அப்பாவுக்கு பண்ற பெரிய துரோகம். பெரிய பொம்பளை மாதிரி பேசாதட்டி. ஏற்கனவே நிறைய நகை அடவில் இருக்கு. இதையும் வைக்கணும்னு தெரிஞ்சா அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கு தான் அப்பா கிட்ட மறைச்சிருக்கு. அதை எப்படி திருப்பணும்னு எனக்கு தெரியும். நீ உன் சோழியை பார்த்துட்டு ஏறி பெரிய மனசு மாதிரி பேசுறதை விடு. அப்படி என்னம்மா அவன் நமக்கு பண்ணிட்டான்னு இப்படி கிடந்து குதிக்க? ஃப்ரெண்ட்ஸை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீங்களாம் என்ன டிப்பு அழகிருப்பிய? ஏன்டி அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அம்மா இந்த வயசுலயும் ஃப்ரெண்டு எப்படி இருக்கா பாரு. நம்மளாம் அம்மா வயசுல எப்படி இருப்போமானே நமக்கு தெரியாது. அம்மாட்ட தான் நிறைய விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களெல்லாம் படிக்கணும். மெண்டல் மாதிரி அம்மா மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. நீ நல்ல ஜால்ரா போடுமா, நல்ல ஜால்ரா போடு. நமக்கு கல்யாணத்தை வச்சுக்கிற நகையை தான் அடகு வச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி திருப்ப முடியும் நகை விற்கிற விலைக்கு? அதெல்லாம் எனக்கு திருப்ப தெரியும். உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கவும் தெரியும். படிக்கிற சோழியை மட்டும் பாரு. பெரிய கிளவி மாதிரி பேசாத கிளவி. என்னைக்காவது ஒரு நாள் அப்பாட்ட மாட்ட தான் போற. எனக்கு என்ன? ஏட்டி வாங்க வாங்க. இந்த வந்துட்டா திருடி. வாயை மூடிட்டி. ஓவரா பேசிட்டு இருக்க. இருந்தாலும் உங்க வயசுல மூத்த அக்கா. அவ ஒரு திருடி, அவ ஒரு கோல் மூட்டி. என்ன பிள்ளைகளெலாம் நல்லா இருக்கலாமா? இப்ப வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். நீங்க வந்துட்டீங்கல்ல, இனி எப்படி இருக்க போறோமோ தெரியல. நல்ல காமெடி பண்ணும் பிள்ளை. ஏன் குண்டக்கா, குண்டு மாமா எங்க? ஆபீஸுக்கு போயிட்டாரு டி. என்ன சாப்பிட்டீல? எங்க சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எங்களுக்கு சாப்பிடாம அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும்க்கா. போகிறதுக்கு முந்தி சாப்பிட்டு போகிறோம். அதுக்கு முந்தி ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போயிருதேன். இந்த அக்கா இருக்கு பாரு, இது ஒரு சோத்துக்கு செத்தது. எங்க போனாலும் தின்றோம். அன்னைக்கு இப்படிதான் பிச்சம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கு. அவங்களே சோறு ஏதோ நாரிட்டுன்னு சொல்லி வெளியே ஊற்ற போயிருக்காங்க. சாப்பாடை வீணாக்காதீங்கன்னு பிடிங்கி தின்றுருக்கு. அப்புறம் அடுத்த நாள் பூரா பேதி பிடிங்கிருக்கு. சரியான சோத்துக்கு தின்ன மாடு. வாயை மூடு. அந்த அக்கா முன்னாடி பேசிட்டு கேட்டுற போகுது. என்னம்மா சோனியா குசு குசுன்னு பேசிட்டு கிடக்க? நல்ல படிமா, படிப்பு தான் முக்கியம். என்னை மாதிரி நல்லா படித்து பேர் வாங்கு. 4 முட்டையை வாங்கிட்டு வந்துடாத. அப்புறம் உங்கள் அம்மா பொறிச்சு உன் வாயில் போட்டுற போகுது. உங்களை விட நான் நல்லா தாங்க படிப்பேன். பார்க்குற நேரம் பூரா அந்த சோபாவில் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா? நல்லபடி. உங்கள் அம்மா உடனே வாங்கி உனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் சேர்த்து விட்ருக்காவ. நீ கண்ணை உருட்டிக்கிட்டு அலைதியாம கவனமாக இருந்துக்கம்மா. இது இப்படிதான் எல்லாரையும் குறை பேசிக்கிட்டு தெரியும். என்ன முக்கியமான விஷயம் டி? ஏக்கா, நம்ம கீதாக்காவுடைய பேக்கரியை வடிவுப்பட்டி கொடுக்கவே மாட்டேக்காவ. இன்னைக்கு அழுது உருண்டு பார்த்தா பார்த்துட்டுங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிளவி பாவம் அழுதுட்டு அடக்க. என்ன செய்யன்னு தெரில, எப்படியாட்டு வாங்கணும் பார்த்துட்டுங்க. அவதான் மம்மி நல்லா அதுட்டு போய் பேசுவா. அவளுக்கே கொடுக்கலன்னா நமக்கெல்லாம் எங்கம்மா கொடுக்க போகுது? நமக்கு எதுக்கு அந்த பேக்கரி? கீதாக்காளுக்கு தான் கேட்கணும். ஆமா, அரை மண்டல் கீதாவுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம போய் கேட்டா எப்படி அந்த பாட்டி தரும்? சரிக்கா, பார்ப்போம். அப்புறமா வேணா வந்து பேசி பாருங்க. அக்காவை பார்க்கவே சங்கடமாக இருக்குது பார்த்துட்டுங்க. சரிக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டாரேன். சாப்பிட்டு போவோம் இருட்டி. ஏட்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துக்கிட்டு இப்போ வந்துடுதேன். நீ சாப்பிட்டு நேரம் உன் வீட்டுக்கு போயிரு, நான் கீதாக்கா வீட்டுக்கு போயிருதேன். எங்க போங்க. எங்க டி? சாப்பாடு வச்சு எடுத்துட்டு வாங்கக்கா. சொன்னோம்ல போகிறதுக்கு முந்தி சாப்பிட்டு போகிறேன்னு. எடுத்துட்டு வாங்க. மண்ணு மாதிரி முழிக்கிங்க. அந்த எடுத்துட்டு வரேன் டி. புளிக்குழம்பு தான் உனக்கு பிடிக்குமா? இந்த அக்கா மண்ணை கரைச்சி கொடுத்தா கூட திங்கும். நம்ம அம்மா புளிக்குழம்பு பிடிக்குமான்னு கேட்கா. பிடிக்க ரொம்ப போட்டுறாதுங்கக்கா.
ஒரு 5-6 கரண்டி மட்டும் போடுங்க. குழம்பு நல்லா பொங்க பொங்க ஊற்றுங்க. கூட்டு இருந்தால் அது நல்ல சோறு பூரா நல்லா மறைச்சி வச்சிருங்க. கூட்டு நிறைய இருக்கணும். கூட்டு சாப்பிட்டா நல்லா சத்தாம. எங்க புளிக்குழம்புனே நெய் ஊற்றாமல் விட்டுறாதுங்க. நல்ல ஒரு 8 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அப்புறமா நல்ல அப்பளம் சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டு வாங்க. எங்க தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆம்லேட்டு. இருக்கிறத கொண்டு வரேன் தின்னு அடிக்கிட்டே போகிறா. எங்க கடைசி வீட்டுக்கு சிப்ஸ் பாக்கெட் கிடந்தா அதையும் தட்டில் போட்டு தட்டி கொண்டாங்கக்கா. நல்லா சேர்த்து குழச்சி தின்னோன்னா நல்லா ருசியாக இருக்கும். போதுமா? லிஸ்ட் ரொம்ப போய்கிட்டே இருக்கு. அடுத்த வீட்டில் ரொம்ப திங்க மாட்டோமா, கொஞ்சம் அளவோடி தான் திம்பேன். எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் நல்ல திம்பது, கொஞ்சம் வெக்கப்படுவேன் அடுத்த வீட்டில் கேட்கறதுக்கு. அதான் கொஞ்சோண்டு சொல்லி நிறுத்திட்டேன். ஆமாவா, ரொம்ப வெக்கப்படுதீங்கக்கா. அந்த அக்கா வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளே கிச்சனுக்கு போயிருவோம். ஏட்டி வா, கிச்சன் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். பங்கச்சக்கா நானே வந்துட்டேன். நீங்க சோறு போட வேண்டாம், நானே வந்து போட்டுக்கிட்டேன். ஐயோ, இன்னைக்கு சாப்பாடு நமக்கு இருக்காது போலயே. பிரியாணி 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 50 ரூபா பிரியாணி. வாங்க 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 எங்க ஒரு மாமா பிரியாணி வித்துக்கிட்டு இருக்காரு. வாங்கம்மா வாங்க வாங்க. பிரியாணி மாமா, எனக்கு ஒரு உதவி செய்வீரா? சொல்லுமா, எத்தனை பிரியாணி வேணும்? பிரியாணி மாமா, என்கிட்ட பிரியாணி வாங்கலாம் காசு கிடையாது. எனக்கு உங்க கடையில் ஏதாவது வேலை போட்டு கூட. வேலைலாம் இல்லப்போ. ஏதாட்டும் வேலை செஞ்சா அதுல கிடைக்கிற காசுல இவங்க எல்லாரும் கடனையும் அடைச்சிடலாம். எல்லாரும் எனக்கு லட்ச ரூபா கொடுத்துருக்காவுல, என்ன செய்ய? பிரியாணி மாமா எனக்கு பாத்திரங்களை வர வேலையாட்டம் கொடுங்களேன். ஒன்று பண்ணு, கூவி கூவி நல்ல பிரியாணி வித்துரு. இந்த 2 பானையும் வித்துட்டீங்கன்னா உனக்கு போகும்போது 500 ரூபா. ஐ நெசமாலுமா? அப்படி விற்கலனா? விற்கலனா வெறும் 100 ரூபா தான் தருவேன். 2 பானையும் வித்தா 500 ரூபா. நான் ஏதாட்ட ஆஃபர் கொடுத்துடலாமா? நீ என்ன ஆஃபர்னாலும் கொடுத்துக்கோ. ஆனா ஒரு பிரியாணி 50 ரூபாய்க்கு வித்தாதான் எனக்கு லாபம் வரும். நீ வேணா அது 70 ரூபான்னு சொல்லி 50 ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்குற மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா எனக்கு 50 ரூபாய்க்கு விற்கணும் ஒரு பிரியாணி குஸ்கா. சரி பிரியாணி மாமா, இப்பத்துல இருந்து நான் வேலையில சேரதும் தடுங்க. சரி சரி, விற்க ஆரம்பி. பிரியாணி 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 வாங்க வாங்க வாங்க. 70 ரூபா பிரியாணியா 50 ரூபாய்க்கு தரேன் வாங்க. பயங்கரமான ஆளா இருப்ப போலயே. எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு எனக்கு கொடுங்க. தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு கொடுங்க. தாரம் தாரம் எல்லாத்துக்கும் பிரியாணி இருக்கு. பொறுமையா வரிசையில் நின்று வாங்கிட்டு போங்க. தாரேன் தாரேன். எப்ப 2 அண்டா இன்னைக்கு காணல, அவ்வளவு பிரியாணி வித்தாச்சு. பயங்கரமான ஆளா இருக்கா. எப்படி 1 மணி நேரத்துல அவ்வளத்தையும் வித்துட்டா? பிரியாணி மாமா பூரா அண்டாவையும் வித்துட்டேன். நாளைக்கு 3 அண்டாவா வாங்கி வைங்க, சரியா? பிரியாணி மாமா காசு கொடுங்க. இந்தாமா. வாழ்க்கையில முதலையா உழைச்ச காசு கொண்டாங்க பிரியாணி மாமா. பிரியாணி கடையில் என்ன பண்ணிட்டு இவ? சான்ஸ் ராணி கள்ளி ஒத்தையில வந்து பிரியாணி வாங்கி தங்கியோ? ஏன் முட்டா கீதாக்கா, பிரியாணி கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். இப்போ டெய்லி 1 மணி நேரம் வந்து வித்து கொடுத்தா எனக்கு 500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. 2 அண்டாவே வித்துட்டேன் பார்த்துக்கிட்டு. இட்டிட்டு நீ வேலைக்கு சேர்த்து விட்டுட்டி ப்ளீஸ் டி. எதுக்கு அம்பட்டின்னு தின்னு நீ திக்காதுக்கா? உங்க கடனெல்லாம் நான் அப்புறம் எப்படி அடைக்கிறது? ஏட்டி அதெல்லாம் அவசரம் இல்லை, நீ மெதுவா கொடு, இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிட்டதோண்டி. இல்ல குண்டக்கா, உங்க எல்லாத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த பைசாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உங்க எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருவேன் பார்த்துடுங்க, சரியா? ரொம்ப பொறுப்பா மாறிட்ட. உன்னை பார்க்கறதுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்டி உங்க பிரியாணி மாமாட்ட கொஞ்சோண்டு பிரியாணி வாங்கி தாட்டி வாசம் அப்படியே மூக்குல சுண்டி இழுக்கு. 2 அண்டாவையும் நான் தான் மட்டும் வெத்து தீர்த்தேன், ஒரு பருக்க கூட இல்லை. நாளைக்கு வேணா கொஞ்சம் எடுத்து வச்சு காசு கொடுத்து வாங்கிக்கிடுவோம். சரி சரி, என்னையும் வேலைக்கு சேர்த்து விட்டுட்டி நானும் வரட்டி ஜாலியா இருக்கும். அவன் 2 பேருக்கெல்லாம் வேலை தர மாட்டான். மோரைய பத்தலை தெரியுதுக்கு 5 பீசுனாரின்னு. சரி வாங்க போவோம். வெற்றி கொடிக்கட்டு பிரியாணி வித்து கல்லா கெட்டு உடையது படையப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு பிரியாணி கல்லப்பா.